தத்தளிப்பின் பாத்திரத்தை அவங்க கையிலிருந்து நீக்கி போடுகிறேன்னு சொல்கிறார். விசுவாசிக்க முடியுமா? உங்களால் விசுவாசிக்க முடியுமா? சில மனிதர்கள் உங்களை கீழே தள்ளிட்டான்னு இன்றைக்கி உடைஞ்சு போயிருக்கீங்களே, எழும்புறதுக்கு எனக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறீங்களே. கர்த்தர் உங்களை எழும்பி நிற்க பண்ண விரும்புகிறார், எழும்பி நிற்க பண்ணும்படியாக விரும்புகிறார். தேவனுக்கு மகிமை. இன்னும் அதே வார்த்தைகள் திரும்ப திரும்ப அந்த பகுதிகளில் ரிப்பீட் ஆகுது. 52:1 சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படிங்கிறார். உன் வல்லமையை உனக்குன்னு ஆண்டவர் வல்லமை தந்து உன்னை உயர்த்த விரும்புகிறார். இன்றைக்கி கர்த்தருடைய கரத்தை பிடிச்சி எழும்புங்க. சில மனிதர்கள் உங்களை தள்ளி இருக்கலாம், கர்த்தருடைய கரத்தை பிடிச்சா உங்களை தூக்கி மேலே கொண்டு வந்துடுவார். விழுந்து போனேன் என்று சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம், விசுவாசத்தில் தளர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழும்பு, உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார்.